மா நான் தான் சொன்னேன்ல கூட்டிட்டுலாம் போகாதம்மான்னு. இல்லடி, போனேன் தான், ஒரு ஆசையோட போனேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க பேசின பேச்செல்லாம் என்னால மறக்க முடியாது தெரியுமா? ஒரு பையனுக்கு சொல்லி கொடுக்கறதுல அவங்க என்ன குறைஞ்சா போயிருவாங்க? சொல்லுடி சொல்லு. அவங்க கூட பக்கத்துல உட்காந்து அவங்க பொண்ணு சொல்லி கொடுக்கறத பார்த்துக்கிட்டாது இருக்கலாம்ல. ஒரு பையன் படிக்கிறான், நல்லா வரட்டும், அவன் முன்னேறட்டும் வாழ்க்கையில நினைக்கலாம்லடி. ஆனா அந்த மல்லிகா அப்படி கிடையாது, சரியான ஆளா இருக்கா. என்ன சொல்லி கொடுக்கறதுல என் பையன் அவன் மகளை என்ன இழுத்துட்டா ஓடிடுவான், அந்த அளவுக்கு பேசுறாங்கடி. சே, என் பையன் அப்படி ஒன்று கேடு கட்டவனா? அப்படியே என் பிள்ளைய நான் வளர்த்து வச்சிருக்கேன். சொல்லுடி ஜெனி, நீயே சொல்லு. அண்ணன் என்ன அப்படிப்பட்டவனாடி? எனக்குள்ள தெரியும் லட்சணம். ஒழுங்கா படிச்சிருந்தா பையன் அழுதுட்டு உட்காந்துருக்கு. சரி விடுமா, அவங்க சொல்லி கொடுக்கலன்னா போட்டும். நல்ல ஒரு டியூஷனா பார்த்து சேர்த்து விடு. அது வரைக்கும் இவன் நல்லா போய் படிக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச டீச்சர் இருக்காங்க, மேக்ஸ் டீச்சர், சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க. அவங்கள சயின்ஸ் எல்லாமே சொல்லி தருவாங்க. இவன் நல்லா படிக்க வச்சிருவாங்கம்மா. அவங்கள்ட்ட சேர்த்து விட்டினா கூட சூப்பரா படிக்க வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா ஜெனி? அவங்க எங்க என்னன்னு தெரியுமா உனக்கு? அவங்க தெரியும், நான் அவங்க சொல்றேன். அவங்க அட்ரஸ் எனக்கு தெரியும். நமக்கு பக்கத்து தெரு தான். டீச்சர் பேரும் தெரியும். நானே கூட நம்ம எல்லாரும் 3 பேரும் போலாம். டீச்சர் எனக்கு நல்ல க்ளோஸ், சூப்பரா என் கூட பேசுவாங்க. அவங்க கிட்ட சொன்னா இவனுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்கம்மா. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதம்மா. இல்ல ஜெனி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இப்படி எல்லாம் நம்ம பையனை பேசுறாங்களே, நம்பிக்கை இல்லாம இப்படி நம்மள துரத்தி விடுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா தான் ஜெனி இருக்கு. ஏன் ஜெனி இப்படி நடந்துக்கிறாங்க இவங்க எல்லாரும்? நாமெல்லாம் பாவம் பாக்குறோம்ல. இப்ப அவங்களே உங்க பொண்ணுக்கு நம்ம பையனை சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா கண்டிப்பா நானும் அப்படி இருக்க மாட்டேன்டி. சொல்லி கொடுறா தம்பின்னு சொல்லுவேன். ஆனா அவங்க ஏண்டி இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க பொண்ணு சொல்லி கொடுக்கறதுல என்ன குறைஞ்சா போயிருவா? நல்லா படிக்கிற பொண்ணுன்னு தானே சொல்லி அவங்க கிட்ட நம்ம போறோம். ஏன் இப்படி விரட்டுறாங்கன்னு தெரியல. சே, அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல. நம்ம பையன் நல்லா படிச்சு முன்னேறிடுவாள்ல, அது அவங்களுக்கு பொறுக்கலடி. அதனாலதான் அப்படி பேசுறாங்க. சரி விடுமா, சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. எல்லாரையும் நம்ம குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. சரியா? நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, விடு, நம்ம பார்த்துக்கலாம். இல்ல ஜெனி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜெனி. நம்ம பையனை பார்த்து இப்பெல்லாம் பேசுறாங்களே, சொல்லி கொடுக்க மாட்டாங்களே, வைக்க மாட்டாங்களேன்னு. ஏண்டா, நீ படிச்சிருந்தா அம்மாக்கு இந்த கஷ்டம் தேவையா? சொல்லுடா தம்பி. எல்லாம் இவனால வந்தது. அம்மா கண்ட கண்ட இடத்துல எல்லாம் போயிட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு வரணும். இதெல்லாம் பார்த்தா உனக்கு சந்தோஷமா? அப்படிதானடா? ஒன்னாலதான் அவ்வளவுமே வந்தது. அப்பா கிட்ட இப்பவும் நான் உன்னை பத்தி சொல்லிடுவேன். ஆனா சரி, பாவம் போனா போகுது அப்படின்னு சொல்லிதான் நானும் பொறுமையா இருக்கேன், பாத்துக்கோ. இல்லைன்னா கண்டிப்பா அப்பா கிட்ட உன்னை பத்தி நான் சொல்லாம விட மாட்டேன். அம்மா பாரு, எங்கெங்கே இப்போ அசிங்கப்பட்டு வருது உன்னால. எப்படி அழுகுது பாரு, எவ்வளவு ஃபீல் பண்ணுது பாரு. தேவையா? நீ ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்கியிருந்தனா கூட அம்மாவை விட வேற சந்தோஷப்படுறாள் வேற யாருமே கிடையாதுடா. 3 பாடத்துல ஃபெயில் ஆகியிருக்க. இப்ப திருப்பி நீ அட்டெம்ப்ட் எழுதி எப்படி பாஸ் பண்ணி எப்ப நீ படிக்க போற சொல்லு. இதுல வேற என்ன ஆக்கணும்னு உன்னை அம்மா ஆசையா வச்சிருக்கு, இன்ஜினியரிங் ஆகணும்னு. ஏன்னா அப்படி எல்லாம் பண்றியோ தெரியல. முன்னாடியே யோசிக்காம இப்ப நீயும் அம்மா கூட சேர்ந்து ஃபீல் பண்ணிட்டே இரு. யாரும் உனக்கு சொல்லி கொடுக்க வராங்களா? பாரு பாருடா. ஜெனி வாய் மூடு, நானே டென்ஷனா இருக்கேன். நீ வேற ஏன் ஜெனி கடுப்பேத்துற? என்ன டென்ஷனா இருக்க? எல்லாமே ஒன்னால வந்தது. நீ டென்ஷனா இருக்குன்னு சொல்லாத. அம்மா அழும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆளு மூஞ்சிய பாரு. ஒன்னால ஒழுங்கா படிச்சிருந்தா இதெல்லாம் தேவையா? சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? ஜெனி, என்னம்மா? அவனை ஒண்ணுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவ, உடனே ஜெனின்னு என்னை கூப்பிடுவ. ஆமாடி, வாயை மூடிட்டு இரு. அண்ணனை எதுவும் திட்டக்கூடாது. அண்ணனே திட்டக்கூடாது ஐயா. ஏன்னா அவன் பாஸ் பண்றான், ஃபெயில் ஆகுறான். உனக்கு என்ன? எங்கிட்டோ அவன் பாஸ் மார்க் எடுத்தா எனக்கு போதும் இந்த தடவை எழுதி. சரியா? அவன் ஃபெயில் ஆனதை பற்றி நான் கவலையே படலை. நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க? அவன் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போவான் பாரு. நல்லா படிக்கிற பிள்ளைங்களாம் இப்போ முன்னேற்றம் கிடையாது. ஏதோ ஆவரேஜாக படிக்கிற பிள்ளைங்க தான் நல்ல இதில் இருக்குதுங்க. அது தெரியுமா உனக்கு? ரொம்ப நல்லா படித்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற பிள்ளைங்களாம் ஒழுங்காக ஆன வேலைக்கு போகாமல் தான் தெரியுதுங்க. ஏதோ சாதாரண படிப்பு படிக்கிற பிள்ளைங்க தான் நல்ல ஒரு நிலைமையில இருக்குதுங்க. அதை தெரிஞ்சுக்கோ. என் பையனும் இந்த தடவை பரீட்சை எழுதி நல்ல மார்க் வாங்கி ஒரு நல்ல நிலைமையில இருப்பான். உன் வாயை பூண்டிட்டு போ. உன் வேலை என்னமோ அதை பாரு. அவனை ஏதாவது திட்டுற வேலை வச்சுக்கிட்டா அவ்வளவுதான், பார்த்துக்க. நீ போடி உள்ள. என்னை ஏதாவது பேச விடாதம்மா வாயை எடுத்து. நான் அதான் சொல்லிட்டா போச்சு. அவனை ஒன்று கூட சொல்ல விடாம வச்சுக்கோ. இப்படி ஒன்று கூட சொல்ல விடாம வச்சுதான் உன் பையன் இந்த நிலைமையில பாஸ் பண்ணி ஃபெயில் ஆகி போய் கிடக்குறான். பாஸ் பண்ணுங்க பண்ணா ஃபெயில் தானே. நீ ஒழுங்கா அப்பையிலிருந்து திட்டி கொஞ்சம் பயமுறுத்தி வச்சிருந்தா அப்படின்னா அவன் ஒழுங்கா பாஸ் பண்ணியிருப்பான். அப்பையிலேருந்து திட்டாம பயமுறுத்தாம அவன் இஷ்டத்துக்கு பைக் வாங்கி தரவும், ஃபோன் வாங்கி தரவும், அவனுக்கு என்ன தேவையோ வாங்கி தரவும், அவன் எங்கே போனாலும் கண்டுக்காம இருக்கதும், அவன் எங்கெங்க சுற்றி இருக்கான் தெரியுமா? ஜெனி, அடிச்சிருவேன், மரியாதை ஓடிடு. தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் எங்க சுத்தினேன் நீ பாத்தியா? உனக்கு தெரியுமா நான் சுத்தினது? போல ஆளை பாரு, ஆளை வந்துட்டப்ப என்ன மாட்டி கொடுக்கறதுக்குன்னே பிறந்திருக்கு குரங்கு மாதிரி. போடா, இன்னும் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அம்மாட்ட சொன்னேன், நீ அவ்வளவுதான். ஜெனி, அவன்கிட்ட நான் எதுவும் பேசாத, அவனை பத்தி எதுவும் சொல்லாத. அவன்கிட்ட வம்பளுக்காத, நான் சொல்றேன் இல்லடி. என்னதான் இருந்தாலும் அவன் மூத்தவன், தெரிஞ்சுக்கோ.
இதை ஒன்னா சொல்லிடு. ஒன்னா ஆமா இதை தான் சொல்லுவேன். போடி உள்ளனா போ. மா இங்க பாருமா, இந்த தடவை ஃபெயில் ஆனது என் மேல தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்குறேம்மா. சரியா? கண்டிப்பா அடுத்த தடவை நான் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணி காமிக்கிறேன். டியூஷன் போறேன். அழாதம்மா எனக்காக. ப்ளீஸ்மா, நீ அழுகும்போது கஷ்டமா இருக்கு. எனக்காக அடுத்தவங்கிட்டலாம் போய் திட்டு வாங்கி அவங்க கிட்ட கெஞ்சி அவங்க ஒத்துக்காதங்கோ நீ எவ்வளோ அழுத. எனக்கு அதை நினைச்சாவே கஷ்டமா இருக்குமா. சாரிம்மா, நான் இனிமே உன்னை அழுகவே விட மாட்டேன். கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிடுறேன். ஒழுங்கா படிச்சிருந்தா இந்த இது தேவையா எனக்கு? என் மேலதாம்மா தப்பு, என் மேலதான் தப்பு. நான் ஒத்துக்கிறேம்மா. சாரிம்மா, நான் நல்லா படிக்கிறேன். எழுந்துரு, அழாத எனக்காக. இல்லடா, நீ என்ன பண்ணுவ சொல்லு. உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமாதையா இருக்கு. நீ என்ன பண்ணுவ? உனக்கு படிப்பு வராததுக்கு நீ என்ன பண்ணுவ? ஒன்னும் அவனுக்கு படிப்பு வரலையா? அவன் படிச்சாதானே படிப்பு வர்றதுக்கு. ஜெனி சத்தியமா என்கிட்ட அடி வாங்கி சாக போகுது. அதை ஒழுங்கா இருக்க சொல்லிடு. எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அது பேசுறது எதுவுமே சரியில்லைம்மா. எல்லாமே ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்கு. அப்புறம் அடிச்சிட்டேன்னா நீ என்னன்னு கேட்கவே கூடாது. அடிச்சு கொன்னாலும் கொன்றுவேன். இவர் கொள்ளு வராது வரைக்கும் என் கையை என்ன புளியங்காவா பறிச்சிட்டு இருக்கோம். பாரு, படிக்கிறதுக்கு இது இல்ல, பேசுறான் பேச்சு. மா, ஒரு அளவுதான் பொறுமையா இருக்க முடியும். அந்த பிள்ளை பேசுறத நீயே பாரு. அந்த பிள்ளைகிட்ட நான் எவ்வளவு தாண்டா சொல்லுவேன், சொல்றதே கேட்க மாட்டேங்குது. அது இஷ்டத்துக்கே பேசிட்டு இருக்குடா. அதுக்குதான் சொல்றேன், பேசாம இருக்க சொல்லுமா. நீ போ உள்ள. ஆன்ட்டி, ஏம்மா ஐஷு தானே நீ? ஆமா ஆன்ட்டி. என்னம்மா எங்க வீட்டுக்கு வந்திருக்க? ஐஷு? ஆமா ஆன்ட்டி, உங்க பையனுக்கு சொல்லி கொடுக்கலான்னு தான் வந்திருக்கேன். ஏம்மா, உங்க அம்மாக்கு நீ வந்தது தெரியுமா? ஐயோ, உங்க அம்மா அவ்வளோ பேச்சு பேசினாங்களே, கண்டிப்பா உன்னை விட மாட்டாங்களேம்மா. நீ எப்படி இங்க வந்த? மா, உங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரியுமா நீ வந்தது? இல்ல ஆன்ட்டி, அம்மாக்கு தெரியாது. அம்மாக்கு தெரியாம தான் நானும் என் தங்கச்சியும் வந்தோம். என்னம்மா சொல்ற? உங்க அம்மாக்கு தெரியாம நீயும் உன் தங்கச்சியும் வந்தீங்களா? இது வேற உங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. தயவு செஞ்சு ஏமா இங்க வந்த, நீ போமா. ஆன்ட்டி, நாங்க விளையாட வந்திருக்கோம்னு எங்க அம்மா நினைச்சுக்குவாங்க பக்கத்து வீட்டுக்கு. அதனால நோ ப்ராப்ளம். ராகுல், உன்னோட நோட் புக்ஸ்லாம் எடுத்துட்டு வா. நான் உனக்கு சில விஷயங்கள் நிறைய சொல்லி தரேன். அதுக்கப்புறம் நீ எதாவது நோட் பண்ணி கொடுத்துட்டு போறேன். நீ அதை வச்சு நல்லா படி. என்ன? போ, நோட் புக் எடுத்துட்டு வா. மேக்ஸ் உனக்கு நல்லா சொல்லித்தரேன், எடுத்துட்டு வா. அப்படியா ஐஷு? இந்த எடுத்துட்டு வரேன். ஏம்மா, உங்க அம்மாட்ட சொல்லாம வந்திருக்கியே. உங்க அம்மா சும்மாவே அப்படி திட்டினாங்களே உன்னை. இனி பாட்டுக்கு இப்படி சொல்லாம வந்திருக்கியே, பெரிய பிரச்சனை ஆயிராதா? உங்க அம்மா கண்டிப்பா திட்டுவாங்க. ஐஸ்வர்யா, நீ போமா. உன் தங்கச்சியா? ஏம்மா பவி, உன் பேர் பவி தானே? அங்க உங்க அம்மா கூப்பிட்டதை வச்சு சொன்னேன். அம்மா, உங்க அக்காவை கூட்டிட்டு நீ போறியா? உங்க அம்மா கண்டிப்பா திட்டுவாகம்மா. ஆன்ட்டி, எங்க அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணா. ஐயோ, நீங்க அழுதுட்டு போனதை நினைச்சு எங்க அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணா. பாவமா இருந்துச்சு ஆன்ட்டி உங்களை பார்த்தாவே. அதனாலதான் நானும் எங்க அக்காவும், நான் தான் ஐஷுக்கா நீ வா, நம்ம ராகுல் அண்ணாக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம். அம்மா கிட்ட கேட்டா எங்காவது விளையாட போனோம், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போனோம் அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். வா ஐசக்கா, நான் தான் எங்க அக்காவை இங்க கூட்டிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்க அக்காவும் சரிடி அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தா. ஆன்ட்டி, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. எங்க அம்மா ஏதாவது கேட்பாங்க, நாங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிருவோம். அதை பத்தி நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க ஆன்ட்டி? இல்லம்மா, என்னாலையும் என் பையனாலையும் உங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது இல்லையா? என்னாலே என் பையனாலையும் நீங்க தான் திட்டு வாங்குவீங்க, அதனால உங்க அம்மா கிட்ட. அதனால தாம்மா நான் சொல்றேன். ஆன்ட்டி, சப்போஸ் நாங்கள் திட்டு வாங்கினாலும் எங்களுக்கு நோ ப்ராப்ளம். உங்கள் பையன் நல்லா படித்து பாஸ் பண்ணால் எனக்கு போதும் ஆன்ட்டி. சரிங்களா? ராகுல், ப்ளீஸ் உன் பேக்கை எடுத்துகிட்டு சீக்கிரம் வாயேன். எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் உனக்கு நான் டெய்லி வந்து இப்படி நான் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். எங்கள் வீட்டுக்கு வரதான் எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நானாவது கிடைக்கிற டைமில் உனக்கு வந்து சொல்லிட்டு கொடுத்துட்டு போனேன்னு வையேன், கொஞ்சம் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதுக்கு தான். எனக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது, மேக்ஸ் உனக்கு நல்லா வராதுன்னு தெரியும். மேக்ஸ் எனக்கு நல்லா தெரியும். அதனால் உனக்கு மேக்ஸ் நல்லா சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ தரவுட்டா ஆயிடுவ. அதனால நீ நல்லா தரவா படிச்சுக்கிருவ. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், சீக்கிரம் எடுத்துட்டு வா. அதுலே போயா, அதான் அந்த பொண்ணு சொல்லுதில்ல, சீக்கிரம் நோட்டு புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கொடு. அது எல்லாத்தையும் குறிச்சு தரும், படிச்சுக்குவ. போயா, எங்கிட்ட நல்ல வேலை எந்த சாமி புண்ணியமோ அந்த பிள்ளைய அமுச்சு வச்சிருக்குது. போ போ. சரிம்மா ஐஷு, நான் டக்குன்னு எடுத்துட்டு வரேன். போ ராகுல். ஜெனி, என்னடி அப்படி பாக்குற? பாப்பவி மா, இவ என்னோட ஃப்ரெண்டு தான். அப்படியாம்மா, நீ ஜெனியோட ஃப்ரெண்டா? ஆமா ஆண்டி, நான் ஜெனிக்கு ஃப்ரெண்டு தான். ராகுலோட நான் படிக்கிறேன், இவ ஜெனியோட படிக்கிறா. அன்னைக்கு கூட நீ நம்ம வீட்டுக்கு வந்தியா? நான் பார்க்கவே இல்லைம்மா ஐஷு. சரியா? நான் வர்றதுக்குள்ள நீ ஓடிட்ட. ஆமா ஆண்டி, ஜெனி சொன்னாலா, நான் தான் வந்தேன். ஆனால் பார்க்க முடியல உங்களை, அதுக்குள்ளே நான் கிளம்பிட்டேன் ஆண்டி.
சரி ஐசு, ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறடா. நல்ல வேளை நீயாவது சொல்லி தரேன்னு சொல்லி வந்தியே. உங்க அம்மா சொன்னது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சுடா. உங்க அப்பத்தா கூட எடுத்து சொல்றாங்க, ஆனா உங்க அம்மா ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மா கொஞ்சம் அப்படிதான் ஆன்ட்டி பண்ணுவாங்க. நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல இல்ல, நான் எதுவும் பெருசா எடுத்துக்கல. உங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க? எனக்கு அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. உங்க அம்மா ரொம்ப கோவக்காரங்களா இருக்காங்க. உங்களை அடிச்சு கூட போட்டுருவாங்களே. கண்டிப்பா ஆன்ட்டி, நாங்க இங்க வந்தது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எங்க அம்மா கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளு. அவங்க கிழிக்கிற கோட்டை நாங்கள் தாண்டவே கூடாதுன்னு நினைப்பாங்க. ரொம்ப பயமாகவே இருக்கும் எங்களுக்கு எங்கள் அம்மாவை பார்த்தா. அவ்வளோ திட்டுவாங்க. அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் சமாளிச்சுக்கிறோம். அதுக்கு தான் என் தங்கச்சி தான் கூட்டிகிட்டு வந்தா. நீ வாக்கா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அம்மா நான் சொன்னால் கேட்பாக அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி தான் ஆன்ட்டி என்னை கூட்டிகிட்டு வந்தா. அதனால நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நாங்கள் அதை பார்த்துக்குருவோம். சரிம்மா, வாங்க உட்காருங்க. நான் ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வரேன். உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும் சொல்லுங்க. இல்ல ஆன்ட்டி பரவாயில்ல. ஐஷக்கா, என்னடி என்ன எதுவுமே வேணாங்கிற? சர்பத் இருக்கான்னு கேள்வி மூஞ்சி உடைச்சிடுவேன் பாத்துக்க. ஆளை பாரு, சர்பத் குடிக்கவா அவங்க வந்திருக்கிறோம்? லூஸ் மாதிரி பேசாதடி. நம்ம என்ன விஷயத்துக்கு வந்திருக்கிறோம்? என்னம்மா சொல்லுது உன் தங்கச்சி? ஆன்ட்டி அவளுக்கும் எதுவுமே வேணான்ட்டா. நீங்க தண்ணி மட்டும் கொடுங்க. ஐஷக்கா ஏதோ சொல்லுது. இல்ல ஆன்ட்டி, சர்பத் இருக்கா உங்க வீட்ல? சர்பத் போட்டு தரீங்களா? நன்னாரி சர்பத்தாமா? சரி சரி, கொஞ்சம் இருந்துச்சு ஃப்ரிட்ஜ்ல. நீ ஃப்ரிட்ஜை திறந்து பாரு, சர்பத்து இருக்கான்னு. எனக்கு தெரியும்டி பவி, உனக்கு சர்பத்து தான் பிடிக்கும்னு. ஆமாடி, வெயில்ல வந்தது ஏதோ கலப்பா இருக்கு. நடந்தே வேகமா ஓடியாந்தோமா. அச்சோ, பிள்ளைய அங்க இருந்து இந்த தெருக்கு நடந்தே வந்திருக்குது கடி. ஜெனி, சீக்கிரம் போயிட்டு நான் சர்பத்து இருக்கான்னு பாரு. பாவம்ல, அதுகளுக்கு போட்டு கொடுப்போம். சரிம்மா. போடி. போறேம்மா. ஏம்மா வந்து உட்காருங்க, இந்த ஊஞ்சல்ல உட்காருங்க. ராகுல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரட்டும். அங்கனே உட்காந்து கீழே சொல்லி கொடுங்க என்ன. அதுக்குள்ள நான் சர்பத் போட்டு தரேன், டீ வச்சு தரேன். சாப்பிட்டுட்டு கூட போகலாம். சமையலும் முடிச்சிடுறேன். ஐயோ ஆன்ட்டி, எங்களுக்கு எதுவுமே வேணாம். நீங்க சர்பத் மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா அழகா குடிச்சுக்கிடுவேன். சாப்பாடெல்லாம் நமக்கு பிடிக்காது ஆன்ட்டி. நீங்க சர்பத் மட்டும் போட்டு கொடுங்க, குடிச்சுக்கிறேன். இவ ஒரு லூஸ் ஆன்ட்டி, என்ன மாதிரி பேசிட்டே இருப்பா. நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க போய் வேலையை பாருங்க. சர்பத்து கூட எனக்கெல்லாம் வேண்டாம். இருமா, தங்கச்சி ஆசையா கேக்குது. நீ ஏன் வேணான்னு சொல்லிட்டு இருக்க? நான் போட்டு கொண்டுட்டு வரேன். நீங்க எங்க அழகா உட்காருங்க. என்னடி இன்னும் நின்றுட்டே இருக்க? போடி ஜெனி, போய் பாரு இருக்கான்னு.